கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் அளித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டணியில் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை சேர்க்கும் அமித்ஷாவின் வியூகத்தை அதிமுக நிராகரித்துள்ளது. சென்னை அடுத்த வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தற்காலிக அவைத் தலைவர் KP முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை வகிக்கும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் என்றும் உறுதிபட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் வெளியேறிய நிலையில் அவர்களை மீண்டும் கூட்டணியில் இணைக்க அமித்ஷா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அமித்ஷா அறிவுறுத்தல்படி பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை அண்ணாமலை சந்தித்து பேசியுள்ளார். தொடர்ந்து அண்ணாமலை மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னொரு புறம் தமிழ்நாட்டிற்கான முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அமித்ஷா தொடர்ந்து பேச மறுத்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க டிடிவி தினகரன் தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்நிலையில் அமித்ஷாவின் வியூகத்தை நிராகரிக்கும் வகையில் கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை என்றும், கூட்டணி கட்சிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியை முடிவெடுப்பார் என்றும் அதிமுக பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுகவின் முடிவால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.